என்ன வாக்குறுதி செஞ்சிருக்காங்க? திமுக முதல் வாக்குறுதிங்க, தேர்தல் அறிக்கையில முதல் வாக்குறுதி திருக்குறளை தேசிய நூலாக்க நாங்கள் மத்திய அரசை நாடுவோம். பண்ணிட்டீங்களா? ரெண்டாவது வாக்குறுதி மனப்பாடமா வச்சிருக்கேன். ஊழல் புகாரில் சிக்கியுள்ள அதிமுக அமைச்சர்கள் மீது விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும். அமைச்சிட்டீங்களா? பெட்ரோல் டீசல் விலை, பெட்ரோல் விலை 3 ரூபாயும் டீசல் விலை 5 ரூபாயும் குறைப்போம். குறைச்சிட்டீங்களா? கேஸ் மானியம் 100 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னீங்களா? கொடுத்துட்டீங்களா? நடைபாதையில தங்கியிருப்பவர்களுக்கு தனி வீடுகள் கட்டி தரவோம் சொன்னீங்க, செஞ்சிட்டீங்களா? கிராமப்புறங்கள்ல 15 ஆண்டுகளுக்கு மேலக்கூடிய எல்லோருக்கும் பட்டா வழங்கப்படும். வழங்கிட்டீங்களா? நகர்ப்புறங்கள ஆட்சேபனை இல்லாத மக்களுக்கு பட்டா வழங்கப்படும். வழங்கிட்டீங்களா? கொளத்தூர் தொகுதியில மட்டும் 15,000 பேர், மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எஸ் ஸ்டாலின் அவருடைய சொந்த தொகுதி கொளத்தூர்ல 15,000 பேர் பட்டா கட்டி விண்ணப்பிச்சிருக்காங்க. ஒரு பட்டா வழங்கல. அப்ப நீங்க சொன்ன வாக்குறுதியில எதையுமே நிறைவேற்றல. கலைஞர் பேர்ல நூலகம், கலைஞர் பேர்ல பேருந்து நிலையம், கலைஞர் பேர்ல திருவள்ளூர் திருக்கோயில கோட்டம், கலைஞர் பேர்ல இப்போ பன்னாட்டு கலை அரங்கம் சொல்லி ஈசிஆர்ல, கலைஞர் பேர்ல மருத்துவமனை. இதை தவிர்த்துட்டு நீங்க செஞ்சது என்ன? கலைஞர் பேர்ல சுடுகாடு 2 ஏக்கர்ல பல கோடியில சுடுகாடு. இதை தவிர நீங்க செஞ்சது என்ன? உங்க அப்பாவுக்கு சுடுகாட்டு கட்டினீங்க, உங்க அப்பாவுக்கு பஸ் ஸ்டாண்டு கட்டினீங்க. இந்த தமிழ் படம்னு ஒரு படத்துல சிவா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், சிவா இபி, சிவா பீச் அப்படின்னு அந்த எல்லாத்துக்கும் சிவா சிவான்னு பேர் வைக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் சிவாவுக்கும் கருணாநிதி பேர் வச்சிங்க. டாஸ்மாக், கழிவறை, இந்த 2க்கு தவிர கருணாநிதி பேர் இல்லை. மற்ற எல்லாத்துக்கும் கருணாநிதி பேர் வச்சிங்க. வேற இதை தவிர நீங்க செஞ்ச சாதனை என்ன?